அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் கிராம் ஸ்மித் ஆர்த்தோகனலைசேஷன் ப்ராசஸ்லேருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். கொஸ்டின் பாருங்க, அப்ளை கிராம் ஸ்மித் ப்ராசஸ் டு டிரான்ஸ்ஃபார்ம் த வெக்டர். இதில் என்ன ஒரு பியூட்டி, இந்த சம் என்ன சார் மற்ற சம்முக்கு இந்த சம்முக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸை சம்மிலேயே டிஃபைன் பண்ணிட்டோம். நார்மல் கிடையாது, இங்கே டிஃபைன் பண்ணிட்டோம், நம்மளா டிஃபைன் பண்ணியிருக்கோம். தட் மீன்ஸ் ப்ராப்ளத்தில் டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இன்னர் ப்ராடக்ட் இந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். அதனால இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான எக்ஸாம்பிள்னே சொல்லலாம். ப்ரொசீஜர் சேம் தான் சார், ஆனால் இன்னர் ப்ராடக்ட் மட்டும் வித்தியாசமாக இருக்கு. அப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணி ஆகணும். ஸோ வாட் எவர் இட் இஸ், ஃபர்ஸ்ட்ல என்ன ஃபைன் பண்ணோம், ஆர்த்தோகனல் பேசிஸ் ஃபைன் பண்ணோம். ஆர்த்தோகனல் பேசிஸை தான் முதல்ல ஃபைன் பண்ணோம் இல்லையா? ஸோ என்ன கொடுத்துருக்கோமோ அதை எழுதுங்க. ஸோ U1 இஸ் கிவன், ஸோ 1 1 1. U2 இஸ் கிவன் 1 1 0. U3 is given 1 0 0 கொடுத்துட்டோம். ஸோ முதல்ல என்ன சார் ஃபைன் பண்ணோம், V1 ஃபைன் பண்ணோம். ஸோ V1 என்னைக்குமே டேரக்டாக எழுதிக்கலாம், தட் இஸ் U1 தான். V1ன்றது டேரக்ட் எழுதிக்கலாம். அப்போ 1 1 1. இந்த இடத்துல லென்த் ஃபைன் பண்ணும். இப்போ லென்த் ஃபைன் பண்ணுறதா சார் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஷெட்யூல் படி டேரெக்டாக நம்ம என்ன பண்ணுவோம், நாம் V1 சொல்லி போட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபர்ஸ்ட் காம்பனண்ட் என்னது 1 ஸ்கொயர், செகண்ட் காம்பனண்ட் 1 ஸ்கொயர், தேர்ட் காம்பனண்ட் 1 ஸ்கொயர் எழுதிடுவோம். ஷெட்யூல் படி அப்படி தான் சார் எழுதுவோம். ஆனால் இங்கே அந்த மாதிரி எழுத முடியாது, ஏன்னா இன்னர் ப்ராடக்ட் சம்மையை டிஃபைன் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த லாஜிக் இங்கே மாட்டிக்கும், இந்த லாஜிக்கில் போனால் சிக்கிடுவோம் நம்ம, சரிங்களா? அப்போ ட்ரெடிஷ்னல் மெத்தட், தட் மீன்ஸ் இங்கே என்ன கொடுத்துருக்கோமோ நாம் V1 ஸ்கொயர். நாம் V1 ஸ்கொயர்ன்றது என்ன சார், இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் V1 கமா V1, இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் V1 V1 ஒட்டை எழுதிக்கங்க, தப்பே கிடையாது. ஸோ இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் V1 1 1 1 கமா 1 1 1. சம்மில் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம் பாருங்க. ஸோ இன்னர் ப்ராடக்ட் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம், U1 V1, அதாவது 1 டைம் U1 V1, 2 டைம்ஸ் U2 V2, 3 டைம்ஸ் U3 V3. அதாவது என்ன சொல்கிறோம், 1 டைம் U1 V1 ப்ளஸ் 2 டைம் U2 V2 plus 3 டைம் U3 V3. ஷெட்யூல் படி எல்லாமே கரெக்டு தான் சார், ஆனால் 1 2 3ன்றது மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம். அப்போ என்ன ஆகுன்னு பாருங்க, 1 டைம் U1 ஃபர்ஸ்ட் காம்பனண்ட்டு ஃபர்ஸ்ட் காம்பனண்ட்டு 1 டைம் 1 into 1 plus 2 டைம் U2 V2 1 1 1 into 1 plus 3 டைம் U3 V3 1 into 1. இதுதான் சார் டிஃபைன் பண்ணியிருக்கோம், சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்ல 1 இருக்கும், செகண்ட் ஒன்ல 2 இருக்கும், தேர்ட் ஒன்ல 3 இருக்கும். அப்போ என்ன கிடைக்கும், நாம் V1 ஹோல் ஸ்கொயர்ன்றது 6 கிடைக்கும். அப்போ தேர்ஃபோர் நாம் V1 என்ன சார் கிடைக்கும், நாம் V1ன்றது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6. அதனால தான் இந்த எக்ஸாம்பிள் கொஞ்சம் டிஃப்ரெண்டான எக்ஸாம்பிள்னு சொல்கிறோம், சரிங்களா? தென் V2 ஃபைன் பண்ணும். ஸோ V2 யாரை யூஸ் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணோம், U2 வச்சு தான் ஒர்க் பண்ணுவோம். அப்போ சோஃபார் V1 மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? U2 மைனஸ் ஃபார்முலா என்ன சார் ஞாபகம் இருக்கா, U2வை V1 வச்சு தான் ஒர்க் பண்ணி ஆகணும், டிவைடட் பை நாம் V1 ஹோல் ஸ்கொயர். இங்கேயும் V1 வந்திருக்குமா, சரிங்களா? இதுதான ஃபார்முலா. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்க, வேல்யூஸ் எல்லாமே பொறுமையாக சப்ஸ்டியூட் பண்ணுங்க, என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. ஸோ U2க்கு என்ன சார் வேல்யூ வச்சிருக்கோம், 1 1 0 U2க்கு மைனஸ் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் 1 1 0 U2க்கு. V1க்கு என்ன சார் வச்சிருக்கோம், 1 1 1 இன்னர் ப்ராடக்ட் முடிஞ்சது, ஹோல் டிவைடட் பை நாம் V1 ஹோல் ஸ்கொயர். அந்த ஹோல் ஸ்கொயர் தானே இந்த வேல்யூ தானே சார் இது, நாம் V1 ஹோல் ஸ்கொயர் தான் இங்கே ஃபைன் பண்ணியிருக்கோம், விச் இஸ் 6. அப்போ டிவைடட் பை 6 அகைன் V1 1 1 1, சரிங்களா? இப்போ கேர்ஃபுல்லாக இன்னர் ப்ராடக்ட் இந்த டேர்ம் மட்டும் தான் சார் கேர்ஃபுல்லாக இருக்கணும், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அப்படியே எழுதிக்கலாம், 1 1 0 அப்படி எழுதிங்க, மைனஸ் 1/6 டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இந்த டேர்மை இன்னர் ப்ராடக்ட் எடுக்கணுமா, அப்போ இன்னர் ப்ராடக்ட் எடுத்து என்ன சார் நம்ம டிஃபைன் பண்ணுற இன்னர் ப்ராடக்டை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், இது மட்டும்தான், சரிங்களா? எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம், ஃபர்ஸ்ட் 1 into ஃபர்ஸ்ட் டேர்ம் ஃபர்ஸ்ட் டேர்ம் ஃபர்ஸ்ட் டேர்ம் ஃபர்ஸ்ட் டேர்ம், அப்போ 1 into 1 ப்ளஸ் 2 into செகண்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் 1 செகண்ட் டேர்ம் 1, அப்போ 1 into 1
plus 3 into third term 0 1 0 1 0 into 1 இந்த மாதிரி தான் இன்னர் ப்ராடக்ட் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஆஸ் இட் இஸ் இந்த 1,1,1 டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அப்படி இருக்கட்டும். இப்போ சிம்பிளை பண்ணுங்க, என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. இப்போ 1 1 0 அப்படி இருக்கட்டும், மைனஸ் 1/6 பிராக்கெட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு பாருங்க. 1 into 1 1 தான். ஸோ 1 இங்கே இருக்கும், 1 into 1 1 தான். அப்போ 2 இங்கே இருக்கும், 0 into anything எல்லாமே 0 ஆயிரும். தென் இங்கே 1 1 1 இருக்கும். இப்போ இந்த பிராக்கெட் ஃபுல்லாக சிம்பிளை பண்ண என்ன சார் ஆகுன்னு பாருங்க. 2 + 1 3. அப்போ 1/6 இருக்கு, பிராக்கெட்டுக்குள்ள 3 இருக்கு. இப்போ கட் பண்ண என்ன கிடைக்கும்? 1/2 கிடைக்கும். அப்போ என்ன சார் ஆகும்? 1 1 0 மைனஸ் 1/2 1 1 1 இருக்கும். இப்போ 1/2 உள்ள தள்ளி விட்டுருங்க. அப்போ என்ன கிடைக்குன்னு பாருங்க. 1 1 0 இருக்கும். தென் மைனஸ் இல்லை மைனஸ் 1/2 கூட உள்ள தள்ளி விடுங்க. அப்போ என்ன கிடைக்கும்? மைனஸ் 1/2 மைனஸ் 1/2 மைனஸ் 1/2ன்னு கிடைக்கும். இப்போ சப்ட்ராக்ட் பண்ண வேண்டியதான். ஃபர்ஸ்ட் டேர்ம் 1 மைனஸ் 1/2, செகண்ட் டேர்ம் 1 மைனஸ் 1/2, தேர்ட் டேர்ம் 0 மைனஸ் 1/2. இப்போ என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. 1ல் ஆஃப் போச்சுன்னா ஆஃப். அப்போ 1/2 1/2 மைனஸ் 1/2ன்னு கிடைக்கும். 1/2 1/2 மைனஸ் 1/2ன்னு கிடைக்கும். இது இன்னும் நம்ம சிம்பிளாக எழுத போனால் 2 கூட வெளியே எடுக்கலாம். 1/2 காமனாக வெளியே எடுக்கலாம் இல்லையா? ஸோ 1/2 காமனாக வெளியே எடுத்துட்டா பேலன்ஸ் டைம் என்ன இருக்கும்? 1 1 மைனஸ் 1ன்னு இருக்கும். சரிங்களா? 1/2 எல்லாத்துக்குமே சொந்தம். 1/2 எடுத்துட்டா 1 1 மைனஸ் 1. இது என்ன சார்? இது வெக்டார் 2. அப்போ V2க்கான லென்த்தை ஃபைன் பண்ணணும். அதாவது நாம் V2 ஃபைன் பண்ணணும். நாம் V2 ஹோல் ஸ்கொயர், அதாவது இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் V2, V2. இதை டேரக்டா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபர்ஸ்ட் காம்பனண்ட், செகண்ட் காம்பனண்ட், தேர்ட் காம்பனண்ட் போட முடியாது சார். ஏன் போட முடியாதுன்னா இன்னர் ப்ராடக்ட் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம்? U டாட் Vன்றத U1 V1 plus 2 time U2 V2 plus 3 time U3 V3 இந்த மாதிரி தான் டிஃபைன் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அப்போ என்ன ஆகுன்னு பாருங்க. ஒரு டைம் எழுதிக்கங்க. ஸோ 1/2 எல்லாத்தையுமே சொந்தம். அப்போ 1/2 1, 1, மைனஸ் 1, 1/2 1, 1, மைனஸ் 1. சரிங்களா? அப்போ என்ன கிடைக்குன்னு பாருங்க. 1/2 விட்டுருங்க. 1/2 எல்லாத்தையுமே சொந்தம். 1/2 பொதுவாக எல்லாத்து கூட மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அப்போ 1/2 இங்கேயும் மல்டிப்ளை பண்ணுவோம், இங்கே ஒரு 1/2 இருக்கு. அப்போ 1/2 இன்டூ 1/2 வெளியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். உள்ள என்ன ஆகுன்னு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் காம்பனண்ட். அப்போ 1 இன்டூ ஃபர்ஸ்ட் காம்பனண்ட் பிளஸ் 2 இன்டூ செகண்ட் காம்பனண்ட் 1 இன்டூ 1 பிளஸ் 3 இன்டூ ஃபர்ஸ்ட் காம்பனண்ட், தேர்ட் காம்பனண்ட் மைனஸ் 1 இன்டூ மைனஸ் 1. அவ்வளோதான் சார். அப்போ வெளியே என்ன கிடைக்கும் பாருங்க. 1/4 இருக்கும். உள்ள என்ன ஆகுன்னு பாருங்க. 1 இன்டூ 1 1 தான். அப்போ 1 பிளஸ் 2 மைனஸ் 1 என்ன சார் ஆகும்? பிளஸ் 1 ஆயிரும். இப்போ பிளஸ் 3 கிடைக்கும். அப்போ கடைசி என்ன இருக்குன்னு பாருங்க. 1/4 3 பிளஸ் 2 5 பிளஸ் 1 6 6/4 கிடைக்கும். இல்லைன்னு எப்படி சார் மாற்றலாம்? 3/2ன்னு மாற்றிக்கலாம். 3/2ன்னு மாற்றிக்கலாம். இது நாம் V2 ஸ்கொயர். நாம் V2 ஸ்கொயர் தான் சார் 3/2. நாம் V2 ஹோல் ஸ்கொயருக்கான வேல்யூ 3/2. அப்போ நாம் V2 என்ன சார் ஆகும்? நாம் V2னா √3 டிவைடட் பை √2 ஆகும். நாம் V2. அடுத்து என்ன சார் ஃபைன் பண்ணணும்? V3 ஃபைன் பண்ணணும். V3. ஸோ V3 யார் யூஸ் பண்ணி ஆகணும்? U3 யூஸ் பண்ணி தான் ஃபைன் பண்ணி ஆகணும். அப்போ U3 மைனஸ் தென் ஆல்ரெடி நம்ம V1 ஃபைன் பண்ணிட்டோம், V2 ஃபைன் பண்ணிட்டோம். அப்போ ரெண்டு பேருக்கு என்ன ஆகணும்? ஆர்த்தோகனலாக இருக்கணும். தட் மீன்ஸ் பர்பண்டிகுலராக இருக்கணும். அப்போ V1 வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும், V2 வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும். அப்போ U3-ய V1 கூட அட்ஜஸ்ட் பண்ணுறோம். அப்போ டிவைடட் பை நாம் V1 ஹோல் ஸ்கொயர். இங்கே V1 வந்துடும். தென் U3-ய V2 கூட அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும். ஸோ டிவைடட் பை நாம் V2 ஹோல் ஸ்கொயர். இங்கேயும் V2. சரியா சார்? இப்போ வேல்யூஸ் சப்ஸ்டிட் பண்ணுங்க. என்னென்ன வேல்யூஸ் நம்ம கையில் வச்சிருக்கோமோ சப்ஸ்டிட் பண்ணுங்க.
ஸோ U3க்கு என்ன சார் வேல்யூ வச்சுருக்கோம்? U3க்கான வேல்யூ சம்லேயே கொடுத்துருக்கோம். 1 0 0 மைனஸ் 1 பை V1 ஸ்கொயர். நாம் 1 என்ன சார் ஆன்சர் வந்துச்சு பாருங்க. V1 ஸ்கொயருக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு? 6. நாம் V1 ஸ்கொயருக்கு வேல்யூ 6. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ நாம் V1 ஸ்கொயருக்கு 1 பை 6ன்னு எழுதிக்கலாம். இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் U3 1 0 0 கமா V1க்கு என்ன சார் வந்துச்சு? V1க்கு 1 1 1 தென் வெளியே V1 1 1 1 அப்படியே இருக்கட்டும் மைனஸ் செகண்ட் டேர்ம். நாம் V2க்கு என்ன சார் ஆன்சர் வந்துச்சு? நாம் V2 ஸ்கொயருக்கு 3/2. நாம் V2 ஸ்கொயருக்கு 3/2. அப்போ 1 ஹோல் டிவைடட் பை 3/2 எழுதிக்கிட்டோம். அப்படியே இருக்கட்டும். இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் U3 1 0 0 கமா V2. V2க்கு என்ன சார் ஆன்சர் வந்துச்சு? V2க்கு என்ன சார் ஆன்சர் வச்சிருக்கோம்? 1/2 1 1 மைனஸ் 1. V2க்கான ஆன்சர் 1/2 along with 1 1 minus 1 இல்லையா? then V2க்கான ஆன்சர் 1/2 into 1 1 minus 1. சரிங்களா? இதை சிம்பிளை பண்ணணும். சரிங்களா? ஸோ தனித்தனியாக சிம்பிளை பண்ணுங்க. முதல்ல இந்த டேர்மை சிம்பிளை பண்ணுவோம். இதுக்கு இன்னர் ப்ராடக்ட், தென் இதுக்கும் இன்னர் ப்ராடக்ட். இந்த 1/2ன்றது உள்ள கூட தள்ளி விட்டுருங்க. கன்ஃபியூஸ் ஆகட்டும் அப்படின்னா 1/2 உள்ள தள்ளி விட்டுருங்க. அப்போ என்ன கிடைக்குன்னு பாருங்க. 1/2 உள்ள தள்ளி விட்டீங்கன்னா 1/2 1/2 மைனஸ் 1/2 ஆகும் இல்லையா? ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது நமக்கு. இதுக்கும் பார்த்தீங்கன்னா 1/2 உள்ள தள்ளி விட்டுருங்க. 1/2 உள்ள தள்ளி விட்டீங்கன்னா 1/2 1/2 மைனஸ் 1/2. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் டைம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் டைம் இருக்கிறது அப்படியே இருக்கட்டும். 1 0 0 டிஸ்டர்ப் பண்ணல. மைனஸ் 1/6 அப்படி இருக்கட்டும், டிஸ்டர்ப் பண்ணல. இந்த இன்னர் ப்ராடக்ட் மட்டும் ஒர்க் பண்ண என்ன ஆகுன்னு பாருங்க. அதாவது 1 டைம் எப்படி டிஃபைன் பண்ணியிருந்தோம்? 1 டைம் U1 V1, 2 டைம் U2 V2, 3 டைம் U3 V3. இப்படி தான் சம்மில் டிஃபைன் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அப்போ 1 டைம் U1 ஃபர்ஸ்ட் காம்பனண்ட் 1 into 1 plus 2 டைம் செகண்ட் காம்பனண்ட் இப்போ 0 into 1 plus 3 டைம் தேர்ட் காம்பனண்ட் 0 into 1 முடிஞ்சது. வெளியக்கூடிய இந்த டேர்ம் 1 1 1 டிஸ்டர்ப் பண்ணல. தென் இந்த 3/2 மேலே போகும்போது என்ன சார் ஆகும்? ரெசிப்ரோக்கலாக கன்வெர்ட் ஆகும். ரெசிப்ரோக்கல் தலைகளை எழுதுவோம். அப்போ 2/3 இந்த இடத்துக்கு இந்த டேர்முக்கான இன்னர் ப்ராடக்ட் பாருங்க. 1 into ஃபர்ஸ்ட் காம்பனண்ட் அப்போ 1 into 1/2 plus 2 into செகண்ட் காம்பனண்ட் 0 into 1/2 plus 3 into தேர்ட் காம்பனண்ட் 0 into minus 1/2. அவ்வளோதான் சார். ஸோ வெளியில் கூடிய இந்த டேர்ம் அப்படி இருக்கட்டும். 1/2 minus 1/2. இந்த minus 1/2 உள்ள இருந்தாலும் வெளியே இருந்தாலும் எந்த சேஞ்ச் ஆக போகிறது இல்லை. சரிங்களா? இப்போ இன்னும் சிம்பிளை பண்ணுங்க. 1 0 0 அப்படி இருக்கட்டும். மைனஸ் 1/6 டிஸ்டர்ப் பண்ணல. பிராக்கெட்டுக்குள்ள என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. இங்கே 1 பேலன்ஸ் இருக்கும். இங்கே 0 இன்ட்டு எனி வேல்யூ 0 ஆயிரும். இங்கே 0 இன்ட்டு எனி வேல்யூ 0 ஆயிரும். அப்போ இந்த ஃபுல் பிராக்கெட்டுக்கு என்ன சார் கிடைக்கும்? நமக்கு 1 தான் கிடைக்கும். ஏன் சார் 1 கிடைக்கும்? 0 கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0, 0 கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0. அதே மாதிரி இங்கே பாருங்க, 0 கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0, 0 கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0. அப்போ இங்கே என்ன பேலன்ஸ் இருக்கும்? 1 மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கும். ஆஸ் இட் இஸ் இங்கே 1 1 1 இந்த டேர்ம் அப்படி எழுதிக்கங்க. மைனஸ் 2/3க்கு வந்துடுங்க. இந்த பிராக்கெட்டுக்குள்ளே பாருங்க, இது 0, இதுவும் 0. அப்போ இங்கே ஒரே ஒரு வேல்யூ மட்டும்தான் இருக்குது. 1 into 1/2னா 1/2 மட்டும்தான் இருக்கும். பேலன்ஸ் எல்லாமே கட் ஆகும். தென் இதில் வேணால் இப்போ அந்த 1/2 காமன் எடுக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். 1/2 இல்லைன்னா 1/2 உள்ளே இருக்கட்டும். 1/2 மைனஸ் 1/2 இந்த டைம் அப்படி இருக்கட்டும். இப்போ ஏதாவது கட் ஆகுதான்னு பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 2 கட் பண்ணிக்கலாம். இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்க. 1 0 0 அப்படி இருக்கட்டும். மைனஸ் 1/6 1 1 1 இருக்கும். மைனஸ் 1/3 1/2 1/2 மைனஸ் 1/2 இருக்கும் இல்லையா சார்? இப்போ இந்த 1/6 உள்ள தள்ளி விட்டுருங்க.
இந்த 1/3 உள்ள தள்ளி விட்டுருங்க. அப்போ என்ன கிடைக்குதுன்னு பாருங்க, 1 0 0. இந்த 1/6 உள்ள போச்சுன்னா நான் மைனஸோட சேர்த்து தள்ளி விடுங்க. அப்போ -1/6 -1/6 -1/6 ஆகும். 1/3 உள்ள தள்ளி விடுங்க, மைனஸோட சேர்த்து தள்ளுங்க. அப்போ -1/2 × 3 6 -1/6. ஆல்ரெடி மைனஸ் இருக்கு, இந்த மைனஸ் உள்ள போகும்போது பிளஸ் ஆகும், 1/6 ஆகும். இப்போ சிம்பிளை பண்ணுங்க, என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இங்கே 1, இங்கே -1/6, இங்கேயும் -1/6. இப்போ 1 -1/6 -1/6 ஃபர்ஸ்ட் டேர்ம். செகண்ட் டேர்ம் 0, இங்கே -1/6, இங்கே -1/6 எழுதிருங்க. தேர்டு டேர்ம் இங்கே 0, இங்கே -1/6, இங்கே +1/6 எழுதுங்க. இப்போ சிம்பிளை பண்ணுங்க, என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. இப்போ சிம்பிளை பண்ண என்ன ஆகும் சார், 1 மைனஸ் 1/6 1/6, அப்போ 2/6 ஆயிருமா. 1/6 again 1/6, அப்போ -2/6, -1/6 -1/6, அப்போ -2 டைம் 1/6 இல்லை -2/6. இங்கே -1/6 +1/6 பேலன்ஸ் ஆயிரும் 0. தென் இப்போ இதை சிம்பிளை பண்ணுங்க, இந்த டேர்ம் மட்டும் இது கட் பண்ண என்ன சார் ஆகும், 1/3, அதாவது 1 - 1/3 அப்போ எல்சிஎம் எடுத்து என்ன சார் ஆகும், 3 - 1/3 அப்போ என்ன சார் ஆகும், 2/3. அப்போ என்ன கிடைக்கும், ஃபர்ஸ்ட் டேர்மில் 2/3. செகண்ட் டேர்ம் இந்த ரெண்டையும் கட் பண்ணுங்க, -1/3. தேர்ட் டேர்ம் 0. இது என்ன சார், இது V3. V3 கரெக்டா சார். இப்போ இதுக்கு லென்த் ஃபைண்ட் பண்ணணும், அதாவது நாம் V3 ஹோல் ஸ்கொயர் ஃபைண்ட் பண்ணணும். அப்போ ஒரு டைம் எழுதிக்கங்க, V3, V3 இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் V3 V3 என்ன சார் சொல்கிறோம், நம்ம ஒரு டைம் எழுதுங்க வேல்யூஸை. அப்போ 2/3 -1/3 0, 2/3 -1/3 0. சரியா சார். இப்போ இது எப்படி சார் எழுதுவோம் யூஸ்வலாக, 1 டைம் ஃபர்ஸ்ட் ஒன், அப்போ 1 × 2/3 × 2/3 plus 2 time second component -1/3 -1/3 plus 3 time third component 0 into 0. அப்போ என்ன கிடைக்குன்னு பாருங்க, 2 ஸ்கொயர்னா 4/3 கிடைக்கும். பிளஸ் -1/3 -1/3 என்ன ஆகும், பிளஸ் 1/9 ஆகும். ஸோ இது 4/9 சார். 3 போட்டோன்னா என்ன, 3 × 3 என்ன ஆகும், 9 ஆயிரும். அப்போ ஸோ 1 × 4/9, 2 × 1/9, லாஸ்ட் ஒன் 0 ஆயிரும். அப்போ கீழே என்ன காமனாக இருக்கு பாருங்க சார், டினாமினேட்டரில் 9 காமனாக இருக்கு. இப்போ நியூமினேட்டரில் 1ல் 4 இருக்கு, 1ல் 2 இருக்கு. அப்போ என்ன சார் ஆகும், 6/9 ஆகும். இதில் 3ஆல் கட் பண்ணால் 2/3. ஸோ நாம் V3 ஸ்கொயர் என்ன சார் கிடைக்குது, 2/3. அப்போ நாம் V3 மட்டும் என்ன சார் எழுதலாம், √2 /√3 எழுதலாம் இல்லைங்களா. இப்போ ஆர்த்தோ நார்மல் பேசிஸ் இல்லை ஆன்சர் எழுதுங்க ஒரு டைம். ஸோ V1க்கு என்ன ஆன்சர் கிடைச்சது சார், நமக்கு 1 1 1. ஸோ நாம் V1 என்ன கிடைச்சது நமக்கு, நாம் V1 என்ன கிடைச்சது, √6. ஏன் நாம் V1 √6 போடுறோம், நாம் V1 ஸ்கொயருக்கு என்ன வேல்யூ கிடைச்சதுன்னு பாருங்க, நாம் V1 ஸ்கொயருக்கு 6. அப்போ நாம் V1 √6. அடுத்தது V2க்கு என்ன வேல்யூ வந்துச்சு பாருங்க, 1/2 கூட 1 1 -1. ஆன்சர் ஒரு டைம் எழுதுங்க, 1/2 கூட 1 1 -1. V2க்கான வேல்யூ 1/2 எல்லாம் இது 1 1 -1. அப்போ நாம் V2 என்ன கிடைச்சதுன்னு பாருங்க, நாம் V2க்கான வேல்யூ, அப்போ நாம் V2 ஸ்கொயருக்கு என்ன கிடைச்சதுன்னு பாருங்க, நாம் V2 ஸ்கொயருக்கு 3/2. இப்போ நாம் V2 √3/2. அப்போ எழுதுங்க, √3 / 2. நாம் V2க்கான வேல்யூ √3/2. அடுத்து V3க்கு என்ன வேல்யூ கிடைச்சது நமக்கு, 2/3, 1/3, 0. இது இன்னும் சிம்பிளாக எழுத போனால் 1/3 கூட காமனாக எடுக்கலாம். 1/3 எடுத்துட்டிங்கன்னா 2 -1 0. இதுக்கு கரஸ்பாண்டிங்கான V3, நாம் V3 என்ன சார் கிடைச்சது, இதுவும் பார்த்தீங்கன்னா இங்கே தானே வச்சுருக்கோம்,
ரூட் 2/3 இல்லை ரூட் ஆஃப் 2/3 எல்லாமே ஒன்று தான். ரூட் ஆஃப் 2/3 சரிங்களா. அடுத்தது ஃபைனல் ஆன்சர் என்ன சார் நமக்கு வேணும்? ஆர்த்தோ நார்மல் வேணும். ஆர்த்தோ நார்மல் பேசிஸ். அப்போ ஆர்த்தோ நார்மல் பேசிஸ்ன்றது என்ன சார்? யூஸ்வலாக Q1 சொல்லுவோமா? Q1ன்றது என்ன ஆகும்? V1 டிவைடட் பை நாம் V1 தான். அப்போ V1 என்ன சார் ஆன்சர் வந்துச்சு? 1 1 1. அப்போ நாம் V1 ரூட் 6. அப்போ என்ன பண்ணலாம்? 1/√6 எழுதிக்கலாம். 1/√6 1 1 1. தென் Q2ன்றது என்ன சார்? V2 டிவைடட் பை நாம் V2 தான். இப்போ V2க்கு என்ன சார் ஆன்சர் வந்துச்சு? 1/2 கூட வச்சுருக்கோமா? இங்கே √3/2 இருக்குது. அப்போ எழுதிக்கங்க. ஸோ 1/2 தென் √3/2. வெக்டார் என்ன வந்துச்சு? 1 1 -1. சரியா சார்? இது சிம்பிளை பண்ணுற மாதிரி தான் பண்ணலாம், இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது சப்போஸ் இது சிம்பிளை பண்ண என்ன ஆகும்? இந்த செகண்ட் டேர்ம் மட்டும், அதாவது 2 இருக்கு, √3/√2ன்னு மாற்றிக்கலாம். இந்த 2 என்ன பண்ணலாம்? √2 இன்ட்டு √2ன்னு மாற்றிக்கலாம். இன்ட்டு √3/√2ன்னு இருக்கும். அப்போ √2 கட் பண்ணிக்கலாம். அப்போ 2 3 மல்டிப்ளை பண்ணால் √6ன்னு. இது இன்னும் சிம்பிளாக எழுத போனால் 1/√6 தென் 1 1 -1 எழுதலாம். சரிங்களா. அப்போ Q3ன்றது என்ன சார்? V3 டிவைடட் பை நாம் V3. அப்போ V3 நாம் V3 என்ன சார் வந்துச்சு நமக்கு வேல்யூ? √2/√3. நாம் V3 வந்து √2/√3. அப்போ 1 டிவைடட் பை √2/3. √2/3 தென் இங்கே என்ன ஆன்சர் வச்சுருக்கோம் சார்? 1/3. அப்போ 1/3 2 -1 0. சப்போஸ் இதை மாற்றி எழுதுகிற மாதிரி இருந்தால் எப்படி சார் மாற்றி எழுதலாம்? நம்ம கீழே என்ன இருக்குது? 1/√2 டிவைடட் பை √3ன்னு மாற்றிக்கலாம். இங்கே என்ன இருக்குது? 3 இருக்குது. இந்த 3 என்ன பண்ணலாம்? √3 இன்ட்டு √3ன்னு மாற்றிக்கலாம். அப்போ 3 3 கட் ஆகும். அப்போ என்ன கிடைக்கும்? 1/√6ன்னு கூட மாற்றிடலாம். அப்போ 1/√6 தென் 2 -1 0. எப்படி மாற்றிடுறதுனால எல்லாமே ஒன்று தான். நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். இந்த வீடியோ நம்ம கிளாஸ் இருக்கக்கூடிய இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸை லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். நன்றி.